மருத்துவர் தீவிரமாக பேசிக்கொண்டிருக்க ருத்ரன் எந்த சலனமும் இல்லாமல் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது அமைதியை பார்த்து பேச்சை நிறுத்திய நிகிலன், என்ன மிஸ்டர் ருத்ரன் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என புருவங்களை உயர்த்தி கேட்டார். ருத்ரனோ உதட்டோறும் ஒரு லேசான நக்கலுடன், இந்த 12 வருஷத்தில் இந்த டைலாக் 12,000 தடவைக்கு மேலே என்கிட்ட சொல்லிட்டீங்க டாக்டர். பேசாமல் இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு வைங்க, அடிக்கடி உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை பற்றி நீங்கள் ஒரு புக் எழுதியிருந்தால் கூட இந்நேரம் பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கும் என்று கிண்டலாக கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே செல்ல முயன்றான். வாசற்படி வரை சென்றவன் சட்டென்று ஏதோ நினைத்தவன் போல மீண்டும் பின்னால் திரும்பி வந்தான். தான் சற்று முன் படுத்திருந்த அந்த கட்டிலை நோக்கி நடந்து சென்று தன் முழு பலத்தோடும் அதை ஒரே மிதி மிதித்தான். அது பயங்கர சத்தத்துடன் சுவரில் போய் மோதியது. அதிர்ச்சியில் நின்ற மருத்துவரை பார்த்து முகத்தில் ஒரு கொடூரமான சிரிப்பை வீசிவிட்டு அமைதியாக அங்கிருந்து வெளியேறி சென்றான். அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்த மருத்துவர் கிலன் பெருமூச்சுடன் தன் நெற்றியை தீவிரமாக நீவிக்கொண்டார். இந்த ஜென்மத்தை ஆயுசுக்கும் திருத்தவே முடியாது, இவங்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேனே என்று புலம்பியபடியே மீண்டும் தன் வேலையை பார்க்க தொடங்கினார். சாதாரண ஒரு மனிதனாக இருந்திருந்தால் தலையிலும் உடலிலும் பட்ட அந்த பலமான அடிக்கு கிட்டத்தட்ட 1 மாதமாவது மருத்துவமனை கட்டிலேயே முடங்கி கிடந்திருப்பான். ஆனால் இவன் உடல், அது உடம்பா அல்லது இரும்பா என்றே தெரியவில்லை. இவன் சாதாரண மனிதனா அல்லது இரத்தமும் சதையும் கொண்ட ஏதோ ஒரு மிஷினா என்று கூட தெரியவில்லை. தன் போக்கில் ஆஸ்பத்திரிக்குள் வந்தவன் இப்போது தன் போக்கில் அசால்ட்டாக வெளியே நடந்து சென்று கொண்டிருக்கிறான். மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தவன் சாலையோரம் நின்ற ஒரு கால் டாக்ஸியை மறித்து ஏறிக்கொண்டான். கார் நகர சிறிது நேரத்தில் அவனது பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற வீட்டுக்கு வந்து இறங்கினான். வீட்டு வாசலில் ஒரு கடிதம் கிடந்தது. இது என்ன லெட்டர் என்று யோசித்து கொண்டே அதை எடுத்து பார்த்தான் ருத்ரன். அதற்குள் சரியாக மாலை 5 மணிக்கு எஃப்எம் கேட்கவும் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. அந்த கையெழுத்தை பார்த்தவுடனேயே அவனுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அதை எழுதியது வேறு யாரும் அல்ல, அவனது தீவிர எதிரியான செபாஸ்டியன் தான் என்று. அவனது உதட்டோரம் ஒரு மெல்லிய கொடூரமான புன்னகை மலர்ந்தது. அந்த லெட்டரை எடுத்து தன் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டவன் மாலை 5 மணி எப்போது வரும் என்று அப்போதிருந்தே காத்திருக்க தொடங்கினான். சரியாக மாலை 5 மணி. வீட்டின் வரவேற்பறையில் இருந்த எஃப்எம் ரேடியோவில் நிகழ்ச்சி தொடங்கியது. எஃப்எம் ரேடியோவில் தொடக்கத்தில் வழக்கமாக ஒலிக்கும் அந்த இனிமையான அறிமுக இசை முடிந்தது. அதன்பின், வணக்கம் நேயர்களே, இப்போது நாம் கேட்க போகும் நிகழ்ச்சி உங்களுக்காக உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் டெடிகேட் செய்யும் பாடல். உங்களோட நண்பரை பற்றி ஒரு வரி சொல்லி அவருக்கு நீங்கள் என்ன பாட்டு டெடிகேட் செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கள் என்று அந்த ஆஜேவின் துள்ளலான குரல் தெளிவாக அவன் காதுகளில் விழுந்தது. கடிகாரத்தின் முட்களையும் ரேடியோவையும் மாறி மாறி பார்த்தபடி ருத்ரன் அமைதியாக காத்து கொண்டிருந்தான். முதல் அழைப்பே செபாஸ்டியனுக்கு தான் கிடைத்தது. அவன் சிரித்து கொண்டே, வணக்கம் மேடம், என்னோட நண்பன் பேர் ருத்ரன். வாழ்க்கையில் என்னோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் ருத்ரன் தான் இருக்கான். அவனுக்காக ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணுறேன் மேடம். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். இந்த பாட்டை அவனுக்காக டெடிகேட் பண்ணுறீங்களா மேடம் என்று கேட்க, அதற்கு அந்த ஆர்ஜே, நிச்சயமாக நீங்கள் கேட்ட பாடல் உங்கள் நண்பர் ருத்ரனுக்காக டெடிகேட் பண்ணுறேன் என்று உற்சாகமாக கூறினார். ரேடியோவில் அந்த பாடல் ஒலிக்க தொடங்க அதை கேட்டுக்கொண்டிருந்த ருத்ரனின் உதட்டோரம் மெதுவாக ஒரு புன்னகை மலர்ந்தது. அடுத்த அழைப்பாக ருத்ரன் இணைந்தான். வணக்கம் மேடம், நான் தான் ருத்ரன். என்னோட நண்பன் செபாஸ்டியன் எனக்காக இப்போ ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணியிருந்தான். அவனுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக அவனும் இப்போ இந்த எஃப்எம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பான்னு நம்புகிறேன். அவனுக்காக நானும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலான்னு தான் கூப்பிட்டேன் மேடம் என்று அவனது கம்பீரமான குரல் ரேடியோ வழியே ஒலித்தது. ஆர்ஜே உற்சாகத்தோடு, கண்டிப்பாக சார், சொல்லுங்கள், உங்கள் நண்பனுக்கு நீங்கள் என்ன பாட்டை டெடிகேட் பண்ண போகிறீங்க, அப்படியே உங்கள் நண்பனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் என்று கேட்க, அவனோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலேயும் நான் இருக்கேன்னு சொன்னான். ஆனால் என்னோட ஒவ்வொரு வெற்றியிலேயுமே அவன் தான் இருக்கான் என்று கம்பீரமாக கூறிவிட்டு லேசாக நக்கலுடன் சிரித்தான். அவனது சிரிப்பின் பின்னால் இருந்த ஆழமான அர்த்தத்தை புரியாத ஆர்ஜே, சூப்பர் சார், இப்போ உங்கள் நண்பனுக்காக என்ன பாட்டு போடணும்னு சொல்லுங்கள் என்று கேட்க, கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரே, இந்த பாட்டை அவனுக்காக டெடிகேட் பண்ணுங்க மேடம் என்றான் ருத்ரன்.
என்ன சார், இந்த பாட்டுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா என்று ஆர்ஜே ஆர்வத்துடன் கேட்க, அந்த ஸ்பெஷல் காரணம் என்னன்னு அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரியும் மேடம் என்று சொல்லிவிட்டே போனை துண்டித்தான் ருத்ரன். ருத்ரன் ஒரு வழக்கறிஞன், ஆனால் சாதாரண வழக்கறிஞன் அல்ல. சட்டத்தின் சந்து பொந்துகளை எல்லாம் அக்குவேராக பிரித்து மேயும் மிக சிறந்த லாயர். ஆனால் அவன் எந்த காலத்திலும் நல்லவர்களுக்காக வாதாடியதே இல்லை. சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப துடிக்கும் கொடூர குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மட்டுமே நீதிமன்றத்தில் ஆஜராவான். நுட்பமான ஆதாரங்களை உருவாக்கி எப்பேற்பட்ட குற்றவாளியையும் அசால்ட்டாக விடுதலையும் பெற வைப்பான். அதற்காக அவனது கை நிறைய பணமும் வந்து சேரும். ஆனால் கதை அதோடு முடிவதில்லை. ருத்ரனால் நீதிமன்றத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வரும் எந்த ஒரு குற்றவாளியும் அடுத்த 2 நாட்களுக்குள் மர்மமான முறையில் காணாமல் போய்விடுவார்கள். இது கடந்த சில வருடங்களாக தொடர்கதையாகவே நடந்து வந்தது. ஆனாலும் இந்த சந்தேகத்தின் நிழல் ஒருபோதும் ருத்ரன் மீது விழுந்ததே இல்லை. தான் ஆஜராகி காப்பாற்றி வெளியே கொண்டு வந்த ஒருவனை அவனே ஏன் கொல்லப் போகிறான் என்பதுதான் நீதிமன்றத்தின் தர்க்கமாக இருந்தது. அதனால் அனைவரின் சந்தேகமும் கோபமும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞரான செபாஸ்டியன் பக்கமே திரும்பியது. நீங்கள் தோத்துட்டீங்கன்னு உங்களோட ஆத்திரத்தில் அந்த ஆளை ஏதோ பண்ணிட்டீங்க தானே என்று காவல்துறையும் ஊடகங்களும் செபாஸ்டியனை நோக்கி விரல் நீட்டின. செபாஸ்டியன் எவ்வளவோ மறுப்பு தெரிவித்தும் அதை யாரும் நம்ப தயாராக இல்லை. ஆரம்பத்தில் வழக்குகளில் ஜெயிக்க வேண்டுமென்று சிறு போட்டியாக தொடங்கிய இந்த விவகாரம் போக போக அவர்களுக்குள் மிகப்பெரிய தொழில் போட்டியாகவும் ஜென்ம பகையாகவும் உருவெடுத்தது. ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் வேறு. அடுத்ததாக நீதிமன்றத்திற்கு வரவிருக்கும் மிக முக்கியமான வழக்கில் ருத்ரன் யாரை காப்பாற்ற போராடப் போகின்றானோ அவன் வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து முக்கிய ஆதரவு சான்றுகளையும் ஆதாரங்களையும் திட்டமிட்டு தூக்கிவிட்டான் செபாஸ்டியன். ருத்ரன் கையில் எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த முறை அவனால் யாரையும் காப்பாற்ற முடியாது என்று உறுதியாக நம்பித்தான் செபாஸ்டியன் எஃப்எம்மில் ஃபோன் செய்து கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் என்ற பாடலை அவனுக்கு டெடிகேட் செய்து வம்புக்கு இழுத்தான். தான் அமைத்த பொறியில் ருத்ரன் சிக்கிவிட்டான் என்ற மமதையில் செபாஸ்டியன் இருமாப்போடு இருக்க, இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ருத்ரனின் உதடுகளோ எஃப்எம்மில் பேசும்போதே தன் அடுத்த ஆட்டத்திற்கான திட்டத்தோடு மெதுவாக புன்னகைத்து கொண்டிருந்தது. ருத்ரன் எப்போதும் செபாஸ்டியன் மீது ஒரு கூர்மையான கண் வைத்திருந்தான். செபாஸ்டியன் தனது ஆட்களை கொண்டு இவனது சாட்சிகளை கடத்திய ஒவ்வொரு நொடியும் ருத்ரனின் மறைமுக புகைப்பட கலைஞர்களால் மிக தெளிவாக படம் பிடிக்கப்பட்டிருந்தது. செபாஸ்டியன் அந்த சாட்சிகளை கடத்தி சென்று ஒரு ரகசிய இடத்தில் பூட்டி வைத்தான். தான் ஒரு பெரும் வெற்றியை அடைந்துவிட்டதாகவும் ருத்ரனின் வழக்கின் முதுகெலும்பை உடைத்து விட்டதாகவும் எண்ணி மமதையில் இருந்தான். ஆனால் அவன் அறியாத உண்மை ஒன்று இருந்தது. அவன் சாட்சிகளை கடத்திய அதே இடத்தில் அந்த செயலை செய்த குற்றவாளியாக நின்று கொண்டிருந்ததை ருத்ரன் தன் கேமராவில் ஆவணப்படுத்தியிருந்தான். செபாஸ்டியன் ருத்ரனின் சாட்சிகளை தூக்கினான். ஆனால் ருத்ரன் செபாஸ்டியனையே தூக்கிவிட்டான். இதனால் தான் எஃப்எம்மில் கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடியாரே என்ற பாடலை தேர்ந்தெடுத்தான். அந்த பாடலின் வரிகள் செபாஸ்டியனுக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை விடுத்தன. மறுநாள் வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிமன்றமே மிகுந்த பரபரப்பில் இருக்க, குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரோ அல்லது அவனுக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வேண்டியவர்களோ எவருமே அங்கு ஆஜராகவில்லை. சிறிது நேரத்தில் உடலில் காயங்களுடன் உள்ளே வந்த காவலர்கள் அங்கு அமர்ந்திருந்த நீதிபதியை பார்த்து, கணம் நீதிபதி அவர்களே, எங்களை தாக்கிட்டு குற்றவாளிகளையும் சாட்சிகளையும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க என்று அதிர்ச்சியை கிளப்பினார்கள். இதை கேட்டதும் செபாஸ்டியன் நக்கலாக சிரித்தான். அவன் கம்பீரமாக எழுந்து நின்று, நீதிபதி அவர்களே, இந்த தடவை வழக்கில் தோற்க போகிறது நிச்சயம் தெரிஞ்சதும் ருத்ரனே அவனோட ஆட்களை விட்டு தன் கட்சிக்காரரை கடத்திட்டு போக வச்சு இங்கே இப்படி ஒரு பொய்யான நாடகத்தை ஆடுறான் என்று ஆணித்தரமாக குற்றம் சாட்டினான். அப்போது ருத்ரன் நிதானமாக எழுந்து ஒரு புன்னகையோடு நீதிபதியை நோக்கி நடந்தான். மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, என்னோட கட்சிக்காரருக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வந்தவர்களை செபாஸ்டியன் தான் கடத்தினான். இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவங்கள ஒப்படைக்கும்படி நேற்றே அவனுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தேன். ஆனால் அவன் கோபத்தில் இப்போ என்னோட கட்சிக்காரரே தூக்கிட்டான். அவன் சொன்னதை கேட்டு நீதிமன்றமே அமைதியாக மாற ருத்ரன் தொடர்ந்து பேசினான். இது மட்டும் இல்லை யுவரானர், ஒவ்வொரு தடவையும் நான் வாதாடி வெற்றி பெறும்போது என்னோட கட்சிக்காரர்கள் விடுதலை அடைஞ்ச 2வது நாளே காணாமல் போனதுக்கு பின்னாடியும் இவன் தான் இருந்திருக்கான். அதற்கான ஆதாரங்கள் இதோ.
என்று ருத்ரன் தான் ரகசியமாக வைத்திருந்த போலியான புகைப்படங்களையும் வீடியோ ஆதாரங்களையும் நீதிபதியிடம் சமர்ப்பித்தான். தான் தோண்டிய குழியில் தானே விழுந்து விட்டதை உணர்ந்த செபாஸ்டியன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். ருத்ரனின் உதட்டோரம் அந்த வெற்றி சிரிப்பு கொடூரமாக மலர்ந்தது. செபாஸ்டியன் பதறியடித்து கொண்டு எழுந்து, சார், இது அநியாயம் சார். ருத்ரன் திட்டம் போட்டு என் மேலே பழி போட்டுறேன் சார் என்று கத்தினான். நீதிபதியோ அவனை நிமிர்ந்து பார்த்து மேஜையை ஓங்கி தட்டினார். அமைதி, அமைதி. அவன் அநியாயமாக பழி போடலை செபஸ்டியன். எல்லாத்தையும் ஆதாரத்தோடு தான் சொல்கிறான். சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு வக்கீலாக இருந்துக்கிட்டு நீங்களே எப்படி இப்படிப்பட்ட கொடூரமான குற்றத்தை செய்யலாம்? நேர்மையான வழியில் வாதாடி ஜெயிக்க தெரியாமல் எதுக்காக இந்த குறுக்கு புத்தி என்று சீறினார் அவர். நீதிமன்ற அறையிலிருந்த அனைவரும் அமைதியாக இருக்க நீதிபதியோ தனது தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார். வழக்கறிஞர் செபாஸ்டியன் மீது சுமத்தப்பட்ட கடத்தல் குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் இவருடைய வழக்கறிஞர் உரிமம் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்படுகின்றது. மேலும் சட்டத்தை மீறியதற்காக இவருக்கு ரூபாய் 10 லட்சம் அபராதமும் நீதிமன்ற காவலில் 15 நாட்கள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படுகின்றது. 15 நாட்கள் சிறை தண்டனை முடிந்து வெளியே வர முடியும் என்பதால் செபாஸ்டியன் ஆத்திரத்துடன் ருத்ரனை முறைத்து பார்த்தான். காவலர்கள் செபாஸ்டியனை அழைத்து சென்றபோது ருத்ரன் நிதானமாக அவன் அருகில் வந்து நின்றான். அவனது அந்த அசுரத்தனமான கம்பீரத்தை கண்டு காவலர்கள் ஒரு கணம் தயங்கி விலகி நின்றார்கள். ருத்ரனோ செபாஸ்டியனை பார்த்து சிரித்துக்கொண்டே, கண்ணா மூச்சி ரே கண்டுபிடியாரே. வழக்கமாக கண்ணாமூச்சி விளையாடுனா ஒரு ஆள் ஒளிஞ்சிக்கணும், இன்னொரு ஆள் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த ஆட்டத்தில் ஒளிச்சி வைக்கிறத நான் தான், கண்டுபிடிக்கிறத நான் தான் என்று கூறிவிட்டு ஒரு அடி முன்னால் நகர்ந்தான். 2 அடிகள் எடுத்து வைத்தவன் சட்டென்று ஏதோ நினைத்தவன் போல மீண்டும் திரும்பி வந்து செபாஸ்டியனின் முகத்திற்கு மிக அருகே தன் முகத்தை கொண்டு சென்றான். என்னடா, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செஞ்ச கலவையா நீ? நான் மொத்தத்திலேயே மிருகண்டா, கடிச்சு கொதறிடுவேன் என்று கொடூரமான குரலில் எச்சரித்துவிட்டு அங்கிருந்து கம்பீரமாக நகர்ந்து சென்றான். தனது காரில் ஏறி அவன் சென்று கொண்டிருக்கும் போது வழியில் கிடந்த ஏதோ ஒரு கூர்மையான பொருளில் பட்டு காரின் டயர் திடீரென்று பஞ்சரானது. ஏற்கனவே கொதிப்பில் இருந்த அவனுக்கு கோபம் தாங்கவில்லை. காரை விட்டு கீழே இறங்கியவன் தன் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் வேகமாக தன் காலால் காரின் டயரை எட்டி மிதித்தான். அப்போது காற்றில் மிதந்து வந்த மெல்லிய மலர் வாசம் அவனது நாசியை தீண்ட அவனது சிந்தனை சட்டென்று சிதறியது. மெதுவாக அந்த நறுமணம் வந்த திசையை நோக்கி திரும்பினான். அங்கே வரிசையாக 2-3 பூக்கடைகள் இருந்தன. வேகமாக அங்கே நின்றிருந்த ஒரு இளம்பெண்ணின் அருகில் சென்றவன் அவளது கையை பிடித்து கோபமாக இழுத்தான். அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அவனை கன்னத்தில் அறைய கையை உயர்த்த ருத்ரன் நொடியில் அவளது கையை பிடித்து கொண்டான். நீதானடி அன்னைக்கு என்னை காப்பாற்றினது, நீதானடி அன்னைக்கு என்னை கட்டி பிடிச்ச என்று அவளது முகத்தை உற்று பார்த்தபடி ஆக்ரோஷமாக கேட்டான். அந்த பெண்ணோ பயத்துடன் அவனை பார்த்து, என்னை விட்டுடுங்க, எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது என்று கத்தினாள். அப்போ உன் மேலே எப்படிடி அந்த பூவாசம் அடிக்குது என்று ருத்ரன் சேரினான். அதற்கு அந்த பெண்ணோ, நாங்கள் பூ விற்கிறவங்க, எங்கள் மேலே பூவாசம் அடிக்காமல் பின்ன என்ன அடிக்கும் என்று பயந்து கொண்டே கேட்டாள். அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ருத்ரனின் மூளையில் மின்னல் போல சடார் என்று தாக்கியது. ஆமல்ல, பூ விற்கிறவங்க மேலே பூவாசம் அடிக்குமே. உண்மையை புரிந்து கொண்டவன் அவளது கையை விடுவித்து தன் முட்டாள்தனத்தை நினைத்து லேசாக சிரித்தான். உடனடியாக தன் ஃபோனை எடுத்தவன் தனது கேர்டேக்கர் ரகுராமுக்கு அழைப்பு விடுத்தான். மறுமுனையில் ரகுராம் ஃபோனை எடுத்ததும், நம்ம ஊர் பக்கத்து ஊருன்னு எல்லா இடத்துலையும் பூ விற்கிற மொத்த பொண்ணுங்களோட பேர், ஃபோட்டோ, எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் என்று உத்தரவிட்டான். அதை கேட்ட ரகுராம் குழப்பத்துடன், என்ன தம்பி, ஏதாவது புதுசாக பூ பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்களா? யோ, மூடிட்டு சொன்ன வேலையை மட்டும் செய், தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்காத. எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த லிஸ்ட் கையில் இருக்கணும் என்று கத்திவிட்டு ஃபோனை துண்டித்தான். ரகுராமும் அதற்கு மேல் மறுபேச்சு பேசாமல் சரி என்று கூறி வேலையை தொடங்கினார். அன்று இரவே ரகுராம் அனுப்பிய அத்தனை பெண்களின் பெயர், புகைப்படம் அடங்கிய முழு பட்டியலும் ருத்ரனின் கையில் கிடைத்தது. ஆனால் அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு செல்லவில்லை. பூ விற்கிறவங்க எல்லாரும் மொத்தமாக எந்த இடத்துலேருந்து பூக்களை வாங்குறாங்களோ
அந்த சந்தைக்கு நம்ம நேரடியாக போகணும் என்று முடிவெடுத்துவிட்டு தன் காரை திருப்பினான். நள்ளிரவை தாண்டிய அந்த அமைதியான நேரத்தில் கார் நகரத்தின் எல்லைகளை கடந்து கிராமப்புற பாதையில் சீறி பாய்ந்தது. காரின் இருபுறமும் அடர்ந்த மரங்களும் திறந்த வெளி வயல்களும் பறந்து விரிந்திருந்தன. சாளரத்தின் வழியே வீசிய குளிர்ந்த இரவு காற்றில் எங்கோ பூத்திருக்கும் காட்டுப்பூக்களின் மெல்லிய நறுமணம் கலந்து வந்து அவனது நாசியை தீண்டியது. அந்த வாசம் அவன் மனதிற்குள் உறைந்திருந்த ஏதோ ஒரு தேடலின் ஆசையை மீண்டும் தூண்டியது. வழி எங்கும் ஆங்காங்கே சிறிய குடிசைகள் தென்பட்டன. அந்த காரிருளில் அக்குடிசைகளின் ஜன்னல்கள் வழியே கசிந்த மெல்லிய சிம்னி விளக்கின் வெளிச்சம் இருண்ட காட்டில் ஆங்காங்கே மிளிரும் மின்மினி பூச்சிகளைப் போல அழகாக காட்சியளித்தது. வானத்தில் நிலவின் மொழி வெள்ளிப்பட்டையாக வீதியின் மீது படர்ந்திருக்க, வண்டுகளின் ரீங்காரமும் காற்றின் மெல்லிய கூச்சலும் மட்டுமே அந்த இரவு நேர இயற்கையின் மௌனத்தை பகிர்ந்து கொண்டிருந்தன. அந்த அமைதியான சூழலிலும் ருத்ரனின் மனம் பூக்களின் வாசத்தையும் அதன் பின்னால் ஒழிந்திருக்கும் அந்த பெண்ணையும் தேடி அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. தனது காரின் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டவன் அன்று அந்த பெண் தன் மார்போடு அவன் தலையை அணைத்து கொண்ட அந்த தருணத்தை நினைவு கூர்ந்தான். பஞ்சு போன்று மென்மையாக இருந்த அந்த தீண்டல் அவனது நினைவலைகளில் வந்து மோதி அவனுக்கு மூச்சு முட்ட வைத்தது. கண்களை திறந்தவன் சிந்தனையில் மீண்டும் அந்த போராட்டமே வெடித்தது. எதுக்காக அந்த பொண்ணை நான் மறுபடியும் பார்க்கணும் என்று தன்னிடமே கேள்வி கேட்டான். அன்னைக்கு உன்னை நடு ரோட்டில் தவிக்க விட்டுட்டு போயிருக்கா, அவளை அவ்வளோ சும்மா விடக்கூடாது. அவள் பண்ணின தப்புக்கு தண்டனை கொடுக்கணும் என்று ஒரு மனம் வஞ்சகம் தீர்க்க துடித்தது. ஆனால் மற்றொரு மனமோ அதை மறுத்து வேறு ஒரு விசித்திரமான ஆசைக்கு வழிவகுத்தது. இல்லை, அவளை இன்னொரு தடவை பார்க்கணும். அந்த கையை ஒருக்கா பிடிச்சி பார்க்கணும். அவள் மார்போட நம்ம தலையை அணைச்சிக்கிட்டாளே, அந்த ஸ்பரிசத்தில் அப்படி என்ன தான் மேஜிக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமாக டாக்டர்ஸாலேயும் மெடிசினாலேயும் கட்டுப்படுத்த முடியாத என்னோட கோபத்தையும் அந்த நோயையும் அந்த பொண்ணோட அணைப்பும் தீண்டலும் எப்படி கொஞ்ச நேரத்திலேயே முழுசாக கட்டுப்படுத்துச்சு. அந்த பொண்ணோட தொடுதலில் அப்படி என்ன தான் ரகசியம் இருக்குது, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என்ற வெறி அவனுக்குள் எழுந்தது. மனதிற்குள் ஓடிய 1008 கேள்விகளுடன் அந்த பூச்சந்தையை நோக்கி தன் காரை செலுத்த தயாரானான் ருத்ரன். நள்ளிரவு பொழுதில் அந்த மொத்த பூ வியாபாரம் நடக்கும் பெரிய சந்தையின் நுழைவாயிலில் ருத்ரனின் கார் வந்து நின்றது. காரை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கியவன் கையில் ரகுராம் அனுப்பிய பெண்களின் பெயர்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய பட்டியல் இறுக்கமாக இருந்தது. அந்த பட்டியலை ஒருமுறை பார்த்தபடியே அந்த மொத்த சந்தைக்குள் காலடி எடுத்து வைத்தான் அவன். ஆனால் அங்கே சுற்றிலும் பார்த்த அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. அந்த மொத்த வியாபார கிடங்கில் பெரும்பாலானவர்கள் ஆண்கள்தான். 1-2 பெண்கள் அங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் நடுத்தர வயதை கடந்த முதியவர்கள். அந்த பட்டியலில் இருந்த இளம்பெண்ணின் நிழல் கூட அங்கு இல்லை. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவனுக்குள் கோபம் கொந்தளித்தது. ஆத்திரத்தை அடக்க முடியாமல் அருகில் கிடந்த ஒரு பெரிய மரப்பலகையை தன் காலால் ஓங்கி எட்டி உதைத்தான். அது பயங்கர சத்தத்துடன் சரிந்து விழுந்தது. அந்த சத்தத்திற்கிடையில் சற்று தள்ளி ஒரு இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள். ருத்ரனின் கோபமான பார்வை சட்டென்று அவளின் மீது பதிந்தது. இவள்தான் அந்த பெண்ணாக இருக்குமோ என்ற வெறியில் மின்னல் வேகத்தில் அவளை நோக்கி பாய்ந்து சென்று அவளது கையை பிடித்து இழுத்தான். அவள் கையை பிடித்த ருத்ரனுக்கு ஒரு நொடி பெருத்த ஏமாற்றமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. அந்த கையில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவன் தேடிய அந்த மேஜிக் ஸ்பரிசம் அதில் அறவே இல்லை. ஆனால் அந்த பெண்ணின் வாயோ அவன் பிடித்ததை விட அதிகமான ஆவேசத்தை காட்டியது. அதிர்ச்சியிலிருந்து மீண்டவள், ஐயோ காப்பாத்துங்க, ஒருத்தையும் கையை பிடிச்சி இழுக்கிறான் என்று அலறிக்கொண்டு ஊரை இரண்டாகும் அளவிற்கு உரக்க கத்தினாள். நல்ல வேளை அவள் கத்தியது யாருக்கும் கேட்கவில்லை. அந்த பெண் இன்னும் சத்தமாக கத்த ஆரம்பிக்க ருத்ரன் கோபத்தின் உச்சகட்டத்திற்கு சென்றான். சட்டென்று தனது கையால் அவளது வாயை வன்மையாக பொத்தினான். அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்து பற்களை கடித்தபடி மிரட்டத் தொடங்கினான். என்னடி கத்துற? இந்த இருட்டில் உன் சத்தத்தை கேட்டுக்கிட்டு உன்னை காப்பாற்ற யாராவது வருவாங்கன்னு பார்க்குறியா? ஒரு வேளை அப்படி யாராவது வந்தால் கூட நான் யாரை பார்த்தா பயப்பட போகிறதில்ல. தெரியாமல் கையை பிடிச்சா ஓவராக கத்துற. பெசாமல் இங்கேருந்து ஓடி போயிரு. இல்லை, இந்த மரப்பலகையை எட்டி உதைச்ச என் காலுக்கு ஒன்றை எட்டி உதைக்க ரொம்ப நேரம் ஆகாது. அவன் சொன்ன அந்த வார்த்தைகளில் இருந்த மரியாதையின்மையும் அவன் கண்களில் இருந்த அந்த வெறித்தையும் அந்த பெண்ணின் ஆன்மாவையே உலுக்கி எடுத்தது.
மூச்சு முட்ட தொண்டை அடைக்க பேசக்கூட திராணி இல்லாமல் அவள் உடல் நடுங்கியது. ருத்ரன் தன் கையை சடாரென்று விலக்கி கொண்டான். இனிமே இங்கே ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் என்று கடைசியாக ஒரு அதட்டல் போட்டான். உயிரை கையில் பிடித்து கொண்டு பின்னோக்கி திரும்பி தலைதறிக்க அங்கிருந்து ஓடினாள் அந்த பெண். அவள் ஓடும் திசையையே சில வினாடிகள் முறைத்து பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் தன் கோட்டின் பிசிறுகளை தட்டி கொண்டே ஒரு அசுர சிரிப்பை உதிர்த்தான். அந்த அசுர சிரிப்போடு அங்கிருந்து திரும்பியவன் மீது எதிர்பாராத விதமாக ஒரு பூ போன்ற மென்மையான மேனி வந்து மோதியது. அவள் அவன் மீது மோதிய அந்த நொடியில், அன்று அந்த இரவில் அவன் உணர்ந்த அந்த தீண்டலின் மாயாஜாலம் இல்லை என்றாலும் அதே தீவிரமான பூக்களின் நறுமணம் அவனது நாசியை துளைத்து அவனது சுவாசத்தை ஒரு வினாடி ஸ்தம்பிக்க வைத்தது. அவள்தான் செண்பகம். இந்த மொத்த பூ வியாபார சாம்ராஜ்யத்தையே தன் கைக்குள் வைத்து நடத்தும் பெரும் தொழிலதிபர் சுந்தரவர்மனின் ஒரே செல்ல மகள். பால் போன்ற வெண்மை நிறம், பனிமலை உச்சியில் பெய்த பனித்துளிகள் போல பழபழக்கும் தேகம், தொட்டால் பஞ்சு போல தோன்றும் மென்மையான உடல்வாகு. அவளது அந்த வெளுத்த மேனியில் தலை நிறைந்து சூடியிருந்த மல்லிகை பூக்களின் வாசம் அவளை சுற்றிலும் ஒரு தனி நந்தவனமை உருவாக்குவது போல நறுமணம் வீசியது. சந்திரந்த நொழியை கடன்பற்று செய்த சிலை போல அத்தனை பிரகாசமும் நேர்த்தியும் அவளது முகத்தில் ஒன்று சேர்ந்திருந்தது. அவளது அந்த பூ போன்ற மேனியின் தீண்டலும் அந்த தனித்துவமான பூவின் வாசமும் ருத்ரனின் கோபத்தை ஒட்டுமொத்தமாக உறைய வைத்து அவளை கண்கள் விரிய பார்க்க வைத்தது. அவளது மேனியின் மென்மையும் தலைமுடியில் அவள் சூடியிருந்த மல்லிகை பூக்களின் அடர்ந்த நறுமணமும் ருத்ரனின் நாசியை முழுமையாக ஆட்கொண்டன. அவளின் அந்த தீண்டலில் ருத்ரன் மெதுமெதுவாக கரைந்தான். அன்று இருள் சூழ்ந்த அந்த இரவில் தன்னை அணைத்து தன் கோபத்தை விரட்டியெடுத்த அதே மின்மினி பூச்சியின் ஸ்பரிசம்தான் இது. அதை உணர்ந்த ருத்ரன் கண்களை திறக்காமலேயே அவளை இன்னும் சற்று இறுக்கமாக தன் மார்போடு அணைத்து கொண்டான். தான் தேடிய அந்த உயிர்நாடி இப்போது தன் கைகளுக்குள் அகப்பட்டு விட்டதை அவன் உடல் சிலிர்த்து உணர்ந்தது. ஆம், அதே தீண்டல், அதே பெண். ஆனால் ருத்ரனின் இந்த திடீர் அணைப்பால் செண்பகம் திகைத்து போனாள். அந்நியன் ஒருவன் தன்னை இப்படி வளைத்து அணைத்ததில் அவள் அதிர்ச்சியும் பயமும் அடைந்தாள். சுதாரித்து கொண்டவளோ, விடுங்க, யார் நீங்க, என்னை விடுங்க என்று கத்தியபடியே தனது முழு பலத்தையும் பிரயோகித்து அவனை தள்ளி விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடத் தொடங்கினாள். ஒரு 5-6 அடிகள் அவள் ஓடியிருப்பாள். ஆனால் அவள் பயந்து ஓடுவதைக் கண்ட ருத்ரனோ ஒரு புலியின் வேகத்தோடு ஒரே பாய்ச்சலில் அவள் மீது பாய்ந்தான். அந்த எதிர்பாராத தாக்குதலில் செண்பகம் நிலை தடுமாறி தரையில் கீழே விழ அவள் விழுந்த வேகத்தில் அவளை பிடிக்க முயன்ற ருத்ரனும் அவளது மேனியின் மீது சாய்ந்தபடி விழுந்தான். நள்ளிரவு நேரம். மொத்த பூ வியாபாரம் நடக்கும் அந்த சந்தையின் மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் தரையில் படுத்திருக்கும் செண்பகத்தின் முகத்தை பார்த்தான் ருத்ரன். அவனது கண்கள் ஒரு வெறியோடு அவளை உற்று நோக்கின. அந்த பார்வையில் இருந்த தீவிரமும் கோபமும் செண்பகத்தின் பயத்தை இன்னும் பல மடங்கு அதிகரித்தது. அவள் தலை கலைந்து மல்லிகை பூக்கள் சிதறி கிடக்க அந்த நெருக்கமான சூழலின் பயத்தால் அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்பா, அப்பா, இங்கே வாங்க, அப்பா, என்னை காப்பாத்துங்க என்று அவள் குரல் எழுப்ப திறந்த அந்த செவ்வரி இதழ்களை துழியும் தாமதிக்காமல் வன்மையாக ஆக்கிரமித்து கொண்டான் ருத்ரன். அவன் அவளை நோக்கி வந்தது எதற்காக? அன்று நடுரோட்டில் தன்னை விட்டுவிட்டு சென்றது ஏனென்று கேட்கவும் அந்த மேஜிக் கைகளின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளவும் தான். ஆனால் இப்போது அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? ஆம், அவனுக்கே தெரியாமல் அவனது எண்ணங்களை அந்த சூழல் மாற்றிவிட்டிருந்தது. அவளது காந்த பார்வையும் அவளின் இதழ்களிலிருந்து சிதறிய அந்த துடிப்பும் அவனை ஏதோ ஒரு அறியாத மாயைக்குள் இழுத்து சென்றது. எதற்காக இந்த கோபம்? எதற்காக இந்த தீவிரம்? இதற்கான காரணம் கூட அவனுக்கு அப்போது யோசிக்க தோன்றவில்லை. தன்னை முற்றிலும் இழந்தவன் போல அந்த குளிர்ச்சியான நள்ளிரவில் அந்த தீண்டலை ஆழமாக அனுபவிக்க தொடங்கினான் ருத்ரன். தனது உயிர் மூச்சை முழுவதுமாக பெண்ணிற்குள் செலுத்த அவளது பால் போன்ற முகத்தின் மீது அவனது மூச்சுக்காற்று சூடாக மோத எதிர்ப்பின்றி திகைத்து நின்ற அந்த பூ போன்ற தேகத்தின் மேல் தன் கோபத்தையும் ஏக்கத்தையும் சேர்த்து அந்த முத்தத்தில் மொத்தமாக வெளிப்படுத்தினான் அவன். காலம் காலமாக எவராலும் அடக்க முடியாத அவனது அடங்காத மிருகத்தனம்
அங்கே செண்பகத்தின் இதழ்களின் வழியே தணிவது போல ஒரு விசித்திரமான அமைதி அவனுக்குள் பரவத் தொடங்கியது. அந்த இரவின் மௌனத்தை உடைத்து இருளின் ஆழத்தில் அந்த தீண்டலில் ஒரு புதிய கதவு திறந்தது. ஆடவனின் அந்த வன்முறை கலந்த முத்தம் செண்பகத்தின் இதழ்களில் தீயாய் சுட அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக சிந்தத் தொடங்கியது. அந்த இரவில் என்னதான் நடந்தது? அன்று அவளது தந்தை சுந்தரவர்மன் வெளியூர் சென்றிருந்ததால் மொத்த பூ வியாபாரத்திற்கான கணக்கை அவளிடம் முடிக்கும்படி கூறியிருந்தார். அதற்காகத்தான் அவள் சில சிறு வியாபாரிகளை சந்தித்து கணக்கை முடித்துவிட்டு திரும்புகையில் வானம் பிளந்து பெருமழை கொட்டி தீர்த்தது. அந்த மழையில் நனையாமல் இருக்கத்தான் அவள் வழியில் இருந்த அந்த பாழடைந்த இடிபாடுகளுக்கு இடையில் ஒதுங்கினாள். அங்குதான் ருத்ரனை எதிரிகள் விரட்டி தாக்குவதை பார்த்து அவனை காப்பாற்றினாள். அதன் பிறகு மழை இன்னும் அதிகரிக்கவே தனது தந்தைக்கு தொலைபேசியில் தகவலும் சொன்னாள். ஆனால் அவளது தந்தையோ ருத்ரனை பார்த்து அதிர்ந்தார். அம்மா, இவன் ஒரு வக்கீல் தான். ஆனால் இவங்கிட்ட எந்த மனுஷனும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் இவன். இப்போ கண் முழிச்சா கூட ஏண்டி என்னை தொட்டன்னு ஒன்றை காயப்படுத்துவானே தவிர நீ காப்பாற்றினதுக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். அப்புறம் தகுதி இல்லாதவங்க என்னை தொட்டுட்டாங்கன்னு நம்ம மொத்த வியாபார இடத்தையே அழிச்சிடுவோம். வேண்டாம்மா, போயிடுவோம் என்று எச்சரித்தார். ஆனால் அவளுக்கோ மனம் கேட்கவில்லை. அப்பா ப்ளீஸ்பா, மயக்கமாக இருக்காரு என்று கெஞ்சினாள். அவன் மயக்கமாக இருக்கிறான்னா அது வரைக்கும் தான் நமக்கு நல்ல நேரம். இங்கேயே இப்படி அவனை போட்டுட்டு வந்துடுமா என்று சொன்னார் அவர். இல்லைப்பா, யாராக இருந்தாலும் சரி, இவனை இப்படி விட்டுட்டு போகிறது தப்பு. பக்கத்து ஊரில் வைத்தியம் பண்ணக்கூடிய அம்மாவோட வீடு இருக்குது. அந்த வீட்டு முன்னாடியாவது போட்டுட்டு போயிடலாம். அப்போ இவரை துரத்துனவங்களும் அங்கே வரமாட்டாங்க. அவங்க வெளியே வரும்போது இவரை பார்த்து காப்பாற்றுவாங்க இல்லையா என்று விளக்கினாள். நீ தப்பிச்சு அந்த குடும்பத்தை மாட்டி விட போறியாம்மா என்று பதற, இல்லைப்பா, பாவமாக இருக்காரு, அப்படி எதுவும் பண்ண மாட்டாரு, நம்மால் முடிஞ்சது என்று சொல்லிதான் அஞ்சு நடுங்கியபடியே அந்த வைத்தியம் செய்யும் பெண்மணியின் வீட்டின் முன்பு இவனை போட்டுவிட்டு சென்றிருந்தாள். அன்று அவள் செய்த அந்த இரக்கத்தின் பலன்தான் இன்று நள்ளிரவில் அந்த மிருகத்தின் பிடியில் தன்னை சிக்க வைத்துள்ளது என்பதை நினைத்து அவள் உடல் குலுங்கி எழுதாள். அவளது உதடுகளின் மென்மையில் ருத்ரனின் தீவிரம் இன்னும் அதிகரிக்க அந்த பழைய நினைவுகளின் சுவடு அவர்களின் மூச்சு காற்றோடு கலந்து கரைந்து போனது. அவள் மேல் பிடித்திருந்த பிடியை தளர்த்தாமல் தன் நிலையை உணர்ந்து மெல்ல கண்களை திறந்தான் ருத்ரன். அவனது அத்துமீறலில் செண்பகத்தின் செவிதழ்கள் இன்னும் சிவந்து போயிருந்தன. அவளது கண்களிலிருந்து வழிந்து கன்னத்தில் உறைந்திருந்த கண்ணீர் அந்த நள்ளிரவு சூழலையை மீறி துளியாய் மினுமினுத்தது. அவளை குனிந்து பார்த்தவன் கோபமும் ஆச்சரியமும் கலந்த குரலில் கேள்விகளால் துளைத்தான். நான் என்ன குப்பையாடி என்னை நடுத்தருவில் வீசிட்டு போயிருக்க? யாரடி நீ? எதுக்காக அன்னைக்கு என்னை கட்டி பிடிச்ச? பயந்து நடுங்கிக் கொண்டே செண்பகம் சொன்னாள். தெரியாம உங்களை காப்பாத்திட்டேன் சார். அவள் சொன்னதை கேட்டு அவன் விடாமல் சீறினான். ஓ, அப்போ இப்போ நான் உயிரோடு இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனையா? நீ என்னை காப்பாற்றிருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா? நான் செத்திருந்தா நீ நிம்மதியாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறியாடி? இல்லை, அப்படி இல்லை சார் என்று அவள் திக்கினாள். அப்புறம் என்ன? தெரியாமல் காப்பாற்றினேன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? என்று அவன் இன்னும் நெருக்கமாய் வளைத்து நின்று கேள்விகள் கேட்க அவளது மூச்சு திணறியது. பயத்தால் அவள் உடல் நடுங்க அவனது இரும்பு பிடியிலிருந்து தப்பிக்க முயன்றவளோ தவிப்போடு சொன்னாள். தயவு செஞ்சு என் மேலே இருந்து கொஞ்சம் எழும்புறீங்களா சார்? அவனோ சற்றும் அசையாமல் இன்னும் அழுத்தமாக அவளை பார்த்தபடியே கூறினான். முடியாதடி, சொல்லு, எதுக்காக அன்னைக்கு நான் அப்படி தூர தூக்கி போட்டுட்டு போனேன்? அவனது அந்த மிரட்டலான கேள்விக்கும் அந்த நெருக்கமான சூழ்நிலைக்கும் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் செண்பகம் முற்றிலும் அதிர்ச்சியாகி அவனை பார்த்து கண்கலங்கி கிடந்தாள். அவர்களின் அந்த கடுமையான மோதலுக்கு நடுவே அந்த நள்ளிரவு அமைதியில் திடீரென்று ஒரு கொசு என்று பாடிக்கொண்டே வந்து நேரடியாக ருத்ரனின் கழுத்தை முத்தமிட கோபமடைந்த ருத்ரனோ தன் கையை ஓங்கி தன் கழுத்தில் அடித்து ஒரே அடியில் அந்த கொசுவை கொன்றுவிட்டான். அப்போதுதான் அவனது கை தன் கழுத்தில் எப்போதும் பத்திரமாக கோர்த்து அணிந்திருக்கும் அந்த சின்ன பட்டியை தடவியது. ஆனால் அங்கே வழக்கமாக இருக்க வேண்டிய அந்த பட்டி இப்போது இல்லை. ஆம், நேற்றுதான் மருத்துவமனைக்கு சென்று புதிய கருப்பு பட்டியை வாங்கியிருந்தான். ஆனால் செபாஸ்டியனுடன் நடந்த பிரச்சனையிலும் காலையிலேயே நீதிமன்றத்திற்கு சென்ற அவசரத்திலும்
அதன் பிறகு உடனடியாக இந்த பெண்ணை தேடி அலைந்த அவசரத்திலும் அதை அணிய மறந்திருந்தான். ஆனால் இப்போதுதான் அவனுக்கு ஒரு விசித்திரமான உண்மை உரைத்தது. கோபத்தில் மரப்பலகையை எட்டி உதைத்திருக்கிறான். ஆத்திரத்தில் அந்த பெண்ணை வன்மையாக ஆக்கிரமித்திருக்கின்றான். இவ்வளவு நடந்த பிறகும் அவனுக்கு வழக்கமாக வரும் அந்த உக்கிரமான கோபத்தில் கழுத்து நரம்புகள் புடைத்து வெடிக்கும் அவஸ்தை எழவே இல்லை. என்ன இது, இவ்வளோ கோபத்துலேயும் என்னோட கழுத்து நரம்பு புடைக்கவே இல்லை, என்ன ஒரு ஆச்சரியம் என்று தன்னைத்தானே வியந்து கொண்டான் ருத்ரன். தன் கோபத்தின் எல்லையை கட்டுப்படுத்த முடியாத அவனது உடலை அந்த பெண்ணின் அருகாமையும் அவளது தீண்டலும் மட்டுமே எந்த மருந்தும் இல்லாமல் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது என்பதை நினைத்த அவனது கண்கள் அந்த இருட்டிலும் பிரகாசித்தன. அடுத்த நொடியே அந்த நள்ளிரவு அமைதியை கிழித்து கொண்டு ஒரு குரல் கேட்டது. அது செண்பகத்தின் அப்பாவின் குரல். செண்பகம், அம்மாடி எங்கம்மா இருக்க என்று கவலை தோய்ந்த குரலில் அவர் தேடிக்கொண்டு வருவது கேட்க நிலைமை விபரீதமாக மாறுவதை ருத்ரன் ஒரு நொடியில் உணர்ந்தான். யோசிக்க கூட அவகாசம் கொடுக்காமல் சட்டென்று தன் கைகளால் செண்பகத்தின் வாயை வன்மையாக பொத்தினான். அங்கிருந்து உருண்டு சடாரென்று ஒரு பெரிய மரக்கழிவுகளின் மறைவான பகுதிக்கு பின்னால் சென்று ஒழிந்து கொண்டான். அவன் கீழே அமர்ந்திருக்க பயத்தால் உறைந்திருந்த செண்பகத்தை தன் மடிமேல் அமர்த்தி தன் உடலோடு சேர்த்து இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவளது வாய் மீது தன் கையை அழுத்தமாக வைத்து பொத்தி அவன் அவளது காதருகே மிக மெல்லிய குரலில் ஆனால் மிரட்டலோடு முணுமுணுத்தான். சத்தம் மட்டும் போடாத, கொன்னுடுவேன். அந்த கொடூரமான மிரட்டலில் செண்பகத்தின் மொத்த உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் பேசிய அந்த மிரட்டலான வார்த்தைகளோடு சேர்ந்து அவளது கழுத்து பகுதியில் உரசி சென்ற அவனது வெப்பமான மூச்சுக்காற்று செண்பகத்தின் மொத்த உடலையும் ஒரு கணம் சிலிர்க்க வைத்தது. அவளை தன் கைகளால் பிடித்திருந்த பிடியிலும் அவளது காதுகளுக்கு அருகில் அவன் உக்கிரமாக வெளிப்படுத்திய அந்த மூச்சுக்காற்றின் அருகாமையிலும் பயம் அவளின் நரம்புகளை தின்றாலும் அந்த தீண்டல் அவளை முற்றிலும் வேறொரு உலகத்திற்கு இழுத்து சென்றது. அவன் மீது எழுந்த பயமும் அவனது உடல் தொடுகையில் உருவான ஒரு விசித்திரமான ஈர்ப்பும் அவளது மனதை சுழன்றடிக்க செய்வதறியாமல் அவள் கண்கள் சுக்கி தள்ளாடினாள். மூச்சு திணற கண்களில் நீர்கோர்க்க அவள் அந்த இருட்டிலேயே பயந்த கண்களுடன் ருத்ரனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டே தனது பாக்கெட்டில் கைவிட்டு தான் அணிவதற்கு தேடிய அந்த புதிய கருப்பு பெட்டியை வெளியே எடுத்தான். அவன் கையில் இருந்த அந்த பட்டியை கண்டதும் செண்பகம் பயத்தில் உறைந்தே போய்விட்டாள். ஏற்கனவே அவனது பிடியில் நடுங்கிக் கொண்டிருந்தவள் இப்போது மேலும் கதற தொடங்கினாள். சார் சார் என்னை விட்டுடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் உங்களை காப்பாற்றினேன். ஆனால் எங்கள் அப்பா தான், நீங்கள் ரொம்ப மோசமானவர், உங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வைத்தியம் பண்ணுறவங்க வீட்டு வாசலில் போட்டுட்டு போக வச்சிட்டாரு. நான் எந்த தப்பும் பண்ணலை சார், என்னை எதுவும் பண்ணிடாதுங்க என்று மூச்சு விடாமல் பயந்து நடுங்கி அழுதாள். அவளது பேச்சை கேட்ட ருத்ரனின் கண்கள் கூர்மையானது. ஒரு கோர சிரிப்போடு சொன்னான். ஓ, அப்போ அந்த சுந்தரவர்மன் தான் இதுக்கெல்லாம் காரணமா? அப்போது உன்னை தண்டிக்கிறதுல அர்த்தமே இல்லை, அந்த தண்டனை உங்கள் அப்பாவுக்கு தான் கொடுக்கணும். அவன் அப்படி சொல்லிக்கொண்டே அவளது கால்களை நோக்கி தன் பார்வையை திருப்பினான். இங்கே பாரு, அதை கழட்டு என்று சொல்ல அதை கேட்டதும் செண்பகம் நடுங்கி போய் பயம் தொண்டையை அடைக்க கதறினாள். சார் என்னை விட்டுடுங்க சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை, வேண்டாம் சார் ப்ளீஸ் என்று உடல் வெடவெடக்க துடித்தாள். அவளது பயத்தை பார்த்த ருத்ரன் அவளை ஒரு மாதிரியான பார்வையால் அளந்தான். பிறகு தன் கண்களாலேயே அவளது கால்களை நோக்கி ஜாடை காட்டிவிட்டு உதட்டில் ஒரு கேலியான புன்னகையுடன் கூறினான். நான் உன்னோட கொலுசை கலத்த சொன்னேன். செண்பகமோ கண்கள் விரிய, கொலுசா என்று கேட்க, நீ என்ன நினச்ச என்று ருத்ரன் கேட்டான். அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல், ஐயோ ப்ளீஸ் கொலுசெல்லாம் கலட்ட சொல்லாதுங்க, என்னை விட்டுடுங்க என்று தவித்தாள். காலில் கொலுசு இருந்தா சத்தம் வரும், நம்ம மாட்டிக்குவோம் என்று அழுத்தமாக கூறியவன் அவள் மறுக்க முயன்றபோது தன் வலுக்கட்டாயமான கைகளால் அவளது காலில் இருந்த கொலுசை கழற்றி தன் பாக்கெட்டில் திணித்து கொண்டான். அடுத்த நொடி அவளை பார்த்து, இங்கே பாரு, இப்போ நான் உன்னை கடத்திட்டு போக போகிறேன். நாளைக்கு உன்னை திரும்ப கொண்டு வந்து விட்டுடுவேன். ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறத கேட்டா உங்கள் அப்பா பத்திரமா இருப்பார், இல்லை உங்கள் அப்பா என்னை பற்றி சொன்னது அத்தனையும் உண்மையாகிடும். ப்ளீஸ் சார், என்னை அப்பா தேடுவார், நான் வேணா அப்பாட்ட சொல்லிட்டு வரட்டுமா? ஏய், நம்ம ஒன்றும் பிக்னிக் போகலை, நான் உன்னை கடத்திட்டு போக போகிறேன். சார் வேண்டாம் சார், என்னை விட்டுடுங்க சார்
என்று அவள் சொல்ல முயல அதற்கு மேல் பேசுவதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. மீண்டும் ஒரு கையால் அவளது வாயை பொத்தியவன் மற்றொரு கையாலேயே லெகுவாக அவளை தூக்கி கொண்டு சந்தையின் பின்பகுதியில் இருந்த அந்த மறைவிடத்தின் வழியாக நேராக தன் காரை நோக்கி விரைந்தான்.